வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய தக்காளி கடைசல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னியாக அரைச்சி போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி தக்காளி கடைசல் செஞ்சு வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ரீஒர்க்காக இருக்குது, அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. இன்னொரு 2 வாரம் ஆகுங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் 1 மாதம் கழித்து வீடியோ கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அது சரியாகிறதுக்கும் இன்னும் 2 வாரம் ஆகும். அப்போ நான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுப்பேங்க. இந்த மாதிரி சிம்பிள் ஈஸி ரெசிபீஸ் நிறைய கொடுப்பேங்க. இது பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் ஈஸியாக செய்யலாம். குக்கரில் தான் செய்கிறோம், டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் போதுங்க, செஞ்சிடலாம். சூப்பராக செய்யலாங்க. டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ரெசிபீஸ் நிறைய இருக்குது நம்மளோட பழைய வீடியோக்களில் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்திட்டு பச்சை மிளகா வரமிளகா சேர்த்திருக்கிறோம், கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்திருக்கிறோம். இதில் மெயினாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது டேஸ்ட் கொடுக்கறது எதுன்னு பார்த்திங்கன்னா மல்லித்தலை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 6 தக்காளி 7 தக்காளி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்திருக்கிறோம். இந்த தக்காளி கடைசல் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, பாத்திரத்துலேயே வைக்கலாங்க. நான் நிறைய வேலை இருந்தால் இந்த மாதிரி குக்கரில் தான் அதிகமாக செய்வேன். வேலை இல்லைன்னா பாத்திரத்தில் வச்சுட்ருப்பேங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி குக்கரில் மூடி போட்டு ஒரு 4 விசில் இல்லாட்டி 5-6 விசில் கூட விடலாங்க. ஏன்னா நம்ம கடை தேவையில்லை, டக்குன்னு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் நிறைய இருக்குதுங்க, நிறைய வரும். உங்களுக்கு என்னோட இந்த சுவை 6 சேனல், ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம், இந்த 3 சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் இல்லாதனால தான் வீடியோ கொடுக்க முடியலைங்க. இனிமேல் தொடர்ந்து வருங்க, ஒரு 2 வாரம் கழித்து பொறுத்துக்கோங்க. சூப்பராக இருந்ததுங்க, பார்க்குறக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.